எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரலாகவே ஒரு பிங்க் கலர் டீடாக்ஸிக் டீ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ரெசிபி. ஒரு சில ரீசன்ஸ்க்காக நான் இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மார்னிங் இந்த டீ செய்யறதுக்காக வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கருந்துளசி செடியிலேருந்து கொஞ்சம் கருந்துளசியை பறித்து அதை க்ளீன் பண்ணியும் எடுத்துக்கிட்டாரு. இப்போ நல்லா க்ளீன் பண்ண துளசியை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும், 2 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக குடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டீ பேனில் 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிக்க வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த கருந்துளசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம டீ நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காவை இந்த மாதிரி உடச்சி அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் பட்டை இருக்கும் இல்லையா, அது ஒரு நல்லா உடச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 4 கிராம்பையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த டீலேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. என் ஹஸ்பண்டுமே ஃபஸ்ட்டு கோல்டு பிடிச்சதுன்னா மெடிசன்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டீயை தான் எடுத்துப்பாரு. பட் பேபி பிளான் பண்ணுறவங்க துளசியை நிறைய எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, இந்த டீயை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டீ கிளாஸில் தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ½ லெமனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் பாயில் ஆனால் நம்ம ஹீரோவையும் ஒரு டீ ஃபில்டர் பண்ணி கடைசியாக ஒரு ஸ்பூனை வச்சு 2 தடவை கலக்குன்னு கலக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான பிங்க் டீ ரெடி. சோம்பலான மார்னிங்க்கு ஒரு சூப்பரான எனர்ஜிக்கான பிங்க் டீடாக்ஸ் டீ ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருங்க. தேங்க்யூ, பாய்.